சுடர் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்கா ஈரானிய மின்சார உட்கட்டமைப்பை தாக்கினால் செங்கடல் எண்ணெய் வழித்தடத்தை மூட தயாராக இருக்குமாறு ஜெர்மனியின் ஹவுதி இயக்கத்தை ஈரான் கேட்டுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த திட்டம் குறித்து ஈரானின் தலைமைக்குள் விவாதிக்கப்பட்டு பின்னர் அந்த செய்தி ஈரானின் கூட்டாளிகளான ஹவுதி அமைப்பினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அது எவ்வாறு பகிரப்பட்டது என்பது குறித்து அல்லது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய மின்சார உட்கட்டமைப்பை தாக்குவதாக அச்சுறுத்தியதற்கு பிறகுதான் குறித்த செய்தி அனுப்பப்பட்டதா என்பது குறித்தோ மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. கப்பல் போக்குவரத்தை தாக்குவதற்கான அனைத்து ஆயத்தங்களையும் ஹவுதி அமைப்பினர் ஆயத்தப்படுத்தியுள்ளதாகவும் தாக்குதலை தொடங்குவதற்கான இறுதி உத்தரவுக்காக அவர்கள் காத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. தற்போது செங்கடல் பாதை மூடப்பட்டால் அது உலகளவில் பெரும் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அஞ்சப்படுகின்றது. ஹோர்மோஸ் நீரிணையை மூடியதன் மூலம் உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள ஈரான் செங்கடலை இந்திய பெருங்கடலுடன் இணைக்கும் பாப் அல் மண்டேப் ஜலசந்தியை மூட முயற்சிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சவுதி அரேபியாவில் உற்பத்தி செய்யப்படும் எரிபொருள் செங்கடல் வழியாக ஆசிய பிராந்தியத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அதன்படி அமெரிக்கா தொடர்ந்து 5வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரானுக்கு அருகே விதிக்கப்பட்டிருந்த கடற்படை முற்றுகையை மீறி ஈரானிய துறைமுகம் ஒன்றை நோக்கி சென்று கொண்டிருந்த எரிபொருள் கப்பல் ஒன்றை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சுட்டு வீழ்த்தி நிறுத்தியது. குழந்தைகள், புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் செம்னான் விமான நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் இலக்குகளை அமெரிக்கா தாக்கியதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த சூழலில் ஈரான் ஒரு தீர்வை எட்டுவதில் மிகவும் ஆர்வமாக உள்ளது என்று சர்வதேச ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். வங்காள விரிகுடாவில் மியன்மார் கடற்கரைக்கரைகள் ரோஹிங்கியா அகதிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் கவிழ்ந்ததில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவம் ஜூன் மாத இறுதியில் அல்லது ஜூலை மாத தொடக்கத்தில் நிகழ்ந்துள்ளது. இந்த கடல்வழி பாதையில் சமீப கால வரலாற்றில் இதுவே மிக மோசமான மற்றும் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய கடல்சார் பேரழிவு என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது அந்த படகு சுமார் 250 பேரை ஏற்றிச் சென்ற முதல் படகு புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மற்ற படகுகளுடனான தொடர்பை இழந்துள்ளது. ஜூலை 8ஆம் தேதி அல்லது அதற்கு சற்று முன்னதாக மியான்மரின் அயையார்வாடி ஆற்றுக்கு கடற்கரைக்கு அப்பால் கவிழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. அதிகாரப்பூர்வ இறப்பு எண்ணிக்கை இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் உயிரிழப்பு மிக அதிகமாக இருக்கலாம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது. அவர்களில் சிலர் வங்கதேசத்தின் காக்ஸ் பஜாரில் உள்ள நெரிசல் மிகுந்த அகதிகள் முகாம்களிலிருந்து ரகைன் மாநிலத்துக்கு திரும்பி பின்னர் இந்த அபாயகரமான பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். அரசின் ஆதரவுடன் கூறிய துன்புறுத்தலுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் மேலும் 6,30,000 பேர் ரகைன் மாநிலத்தில் மிகவும் மோசமான நிலையில் வாழ்கின்றனர். இந்த சமீபத்திய துயர சம்பவத்துக்கு முன்பு 2026ஆம் ஆண்டில் இதுவரை சுமார் 300 பேர் உயிரிழந்துள்ளனர் அல்லது காணாமல் போயுள்ளனர். அவர்களில் கிட்டத்தட்ட 900 பேர் உயிரிழந்தனர் அல்லது காணாமல் போயுள்ளனர். தொடரும் மோதலும் பாதுகாப்பான மாற்று வழிகள் இல்லாததும் கடலில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பச்சிளங்குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கான ரோஹிங்கியா மக்களின் உயிர்களை பழிக்க வழிவகுக்கின்றது. அகதிகளுக்கு பாதுகாப்பும் கவனிக்கும் வழங்கவும் மனித கடத்தல் வலையமைப்புகளை ஒடுக்கவும் பிராந்திய மற்றும் சர்வதேச சமூகத்திடம் அவசரமாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குவைத்தின் முக்கிய இடங்களை இலக்கு வைத்து ஈரானிலிருந்து 21 ஆளில்லா ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளன. 4 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 21 ஆளில்லா ட்ரோன்களை தங்களது ஆயுதப்படைகள் இடைமறித்து அளித்துள்ளதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பேச்சாளர் தற்போது அறிவித்துள்ளார். இதனால் சில பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் உயிர் சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல பிராந்தியத்தில் உள்ள பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாம் தாக்குதலை நடத்தியதாக ஈரான் முன்னதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. நெதர்லாந்தின் த ஹேக் நகரை தளமாக கொண்டு இயங்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள பொருளாதார தடைகள் அமெரிக்க குடிமக்களின் அரசியலமைப்பு சட்ட உரிமைகளை பறிப்பதாக கூறிய அமெரிக்க நீதிமன்றத்தில் புதிய வழக்கொன்று தொடரப்பட்டுள்ளது. வாஷிங்டனை தளமாக கொண்ட டான் மனித உரிமைகள் அமைப்பு மற்றும் இனப்படுகொலைக்கு எதிரான வரி செலுத்துவோர் கூட்டணி ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த வழக்கை தொடுத்துள்ளன. கடந்த 2025 பிப்ரவரியில் ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகம் ICC அதிகாரிகள் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது.
அது மட்டுமன்றி பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்கான ஐநா சிறப்பறிக்கையாளர் பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் ஆகியோரும் குறிவைக்கப்பட்டனர். சர்வதேச நீதிமன்றத்திடமோ அல்லது வெளிநாட்டு உரிமை ஆர்வலர்களிடமோ அமெரிக்கர்கள் தொடர்பு கொள்வதையும் தங்களது கருத்துக்களை பகிர்வதையும் இந்த தடைகள் தடுப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சமீபத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ ஐசிசி நீதிமன்றத்தை முற்றிலும் முடக்குவதற்கு அமெரிக்க அரசு தீவிரமாக செயற்படும் என்று எச்சரித்த நிலையில் குறித்து புதிய சட்ட போராட்டம் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான விளம்பர பலகை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்காவிடையே மோதலானது மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானிய தலைநகர் தெஹ்ரானின் மையப்பகுதியில் அமைந்துள்ள என்கேலாப் சதுக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகை ஒன்று சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கருப்பு நிற சவப்பட்டியின் மீது அச்சுறுத்தும் விதமாக பாரசீக மற்றும் ஆங்கில மொழியில் ட்ரம்பை நாங்கள் கொள்வோம், வி வில் கில் ட்ரம்ப் என்று எழுதப்பட்டுள்ளது. மறைந்த ஈரானிய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கில் பயன்படுத்தப்பட்ட நினைவேந்தல் பலகையைப் போலவே இதுவும் வடிவமைக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கத்திய நாடுகளை ஈரான் இத்தகைய விளம்பரங்கள் மூலம் விமர்சிப்பது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் தற்போதைய விளம்பரம் மிகவும் ஆக்ரோஷமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவின் 116 கப்பல்கள் மீது உக்ரைன் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைனின் தீவிரமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலினால் அசோவ் கடலில் ரஷ்யாவின் கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இந்நிலையில் கெரிச் நீரிணை மற்றும் அசோவ் கால்வாய் பகுதியில் உக்ரைனிய படைகள் நடத்தி வரும் தொடர் ட்ரோன் தாக்குதல் காரணமாக இந்த வழியாக செல்லும் அனைத்து ரஷ்ய கப்பல்களும் தங்கள் பயணத்தை நிறுத்தியுள்ளன. இந்த தகவலை உக்ரைனிய ட்ரோன் படை பிரிவு தளபதி ராபர்ட் ப்ராவ்டி உறுதிப்படுத்தியுள்ளார். ரஷ்ய கப்பலின் இந்த முடக்கம் காரணமாக ரஷ்யாவின் எண்ணெய், கோதுமை, சூரியகாந்தி எண்ணெய், எஃகு ஆகியவற்றின் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கடல் முடக்கம் நீடித்தால் ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் என்றும் குறிப்பிடத்தக்கது. ஹோர்மூஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் இராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து அமெரிக்க இராணுவம் சரமாரியாக தாக்கி வருகின்றது. மேலும் ஈரான் துறைமுகங்களை முடக்கும் விதமாக ஹோர்மூஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படை தனது முற்றுகை நடவடிக்கையை மீண்டும் நேற்று முதல் தொடங்கியது. இந்நிலையில் அமெரிக்க கடற்படையின் முற்றுகையை மீறி ஈரான் துறைமுகத்துக்கு செல்ல முயன்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் அந்த கப்பல் சேதமடைந்தது. இதன் மூலம் கப்பலை அமெரிக்க கடற்படை தடுத்து நிறுத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கூறும்போது ஈரானின் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை மீற முயன்ற சரக்கு இல்லாத எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க விமானம் தாக்குதல் நடத்தி அதனை செயலிழக்க செய்தது. கடற்படை முற்றுகை மீண்டும் தொடங்கியதிலிருந்து 2 வணிக கப்பல்களை அமெரிக்க படைகள் திருப்பி அனுப்பியுள்ளன. இதற்கிடையே ஈரான் மீது 5வது நாளாக அமெரிக்க இராணுவம் தனது தாக்குதலை தொடர்ந்தது. தலைநகர் தெஹ்ரான் தெற்கு பகுதியில் உள்ள நகரங்கள் மீது சரமாரியாக குண்டுகள் வீசப்பட்டன. தாக்குதலை அடுத்து தலைநகர் தெஹ்ரானில் முழுவதுமாக வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயற்பட்டன. அங்குள்ள ஈரான் கடலோர பாதுகாப்பு அமைப்புகள், ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் மற்றும் ஏவுதளங்கள் ஆகியவை குறிவைக்கப்பட்டன. அதேபோல் கேஷ்மீர் தீவில் நடந்த இந்த தாக்குதலில் மீன் தொழிற்சாலை சேதமடைந்தது. அமெரிக்காவின் புதிய தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமானப்படை தளத்தில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஏவுகணைகள், ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தியது. மேலும் ஜோர்டான் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகளை இடைமறித்ததாக அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் மோதலால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்தபடியே உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.